பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்கென்று ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமிட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 100 வயதிலே குழந்தையை தந்து இப்ப அந்த குழந்தையை, அந்த குமாரனை தனக்கு பலியிடும்படியாக தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார். கழுதையை மேலே விறகுகளை ஏற்றிக்கொண்டு தன் குமாரனை அழைத்து கொண்டு வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு இப்ப அந்த மோரியா என்கிற அந்த மலைப்பகுதியிலே ஒரு கர்த்தர் குறிப்பிட்ட ஒரு மலையிலே பலி செலுத்த போகிறார். குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே வேலைக்காரனை பார்த்து, நீங்களும் கழுதையும் இங்கே நில்லுங்கள், நானும் என் குமாரனும் போய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்து தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று சொல்லி வேலைக்காரனிடத்திலே சொல்லுகிறான். ஆனால் கர்த்தருடைய காரியம் என்ன? ஈசாக்கை பலியிட வேண்டும். ஆனால் ஆபிரகாமுக்கு உள்ளே இருந்த ஒரு விசுவாசம், நானும் பிள்ளையாண்டாலும் திரும்பி வருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியம் சரியாய் நமக்கு புலப்பட வேண்டும். கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே தவறு செய்யவே மாட்டார். ஆண்டவர் நன்மை மட்டும்தான் செய்வார். ஆகவே நம்முடைய வாயிலே விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமானால் ஆபிரகாமை போல இருக்கணும். கர்த்தருக்கும் கீழ்ப்படுகிறார். தன் தேவன் பேரில் ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் சொல்றபடி பிள்ளையை கொண்டு போவோம், கட்டாயம் பிள்ளையை அவர் சாகடிக்க மாட்டார் என்று விசுவாசத்தோடு தன் வேலைக்காரனிடத்தில் சொல்றான். நானும் பிள்ளையாண்டனும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் சமாதானமாயிருப்பேன், நான் சந்தோஷமாயிருப்பேன், நான் விடுதலையாயிருப்பேன், என் வாழ்க்கையில ஒரு குறை வைக்க மாட்டார் என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு ஜெபத்திலும் உபவாசத்திலும் நீ காத்திருப்பாயானால் கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒருபோதும் தீமையான காரியத்தை அனுமதிக்கவே மாட்டார். பிள்ளையாண்டானும் புறப்பட்டு போகிறார்கள். அதன்படியே அந்த பலிபீடத்து மேலே விறகுகளை அடுக்கிறான். அதற்கு மேலே தன் குமாரனை கையும் காலையும் கட்டி வைக்கிறான். அதற்கு முன்பாகவே தன் குமாரனாக ஈசாக்கை கேட்கிறான், தகப்பனே, விறகும் இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, எங்கே ஆடு என்று சொல்வது? கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்கிறான். பிள்ளையை கத்தியால் எடுத்து ஓங்கி வெட்ட போகும்போது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாது என்று சொன்னதுக்கு காரணம், ஏற்கனவே கர்த்தரில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதனால தான் சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்னென்ன விசுவாச அறிக்கை செய்யணுமோ, நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் சுகமாயிருப்பேன், விடுதலையாயிருப்பேன், என் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார், ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தோல்வியை தழுவ மாட்டோம். தோல்வி வரும், அதை ஜெயமாய் கர்த்தர் மாற்றி தருவார். சத்ரு வெள்ளம் போல் வருவான், ஆவியானவர் கொடியேற்றுவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் நம்மளை விட்டு விலகவே விலகாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு காத்திருங்கள், கர்த்தர் நன்மையை செய்வார். ஆமேன்.